ஒரு நல்ல கிளைமேட்டு. என்னம்மா பண்ணுறீங்க? கீரை பறிக்க போகிறீங்களா? டீ குடிச்சாச்சா? கீரை பறிக்கலாம். சரிம்மா. காட்டுக்கீரை நல்லா இருக்கும். ஆமாம் ஆமாம், காட்டுக்கீரைனா ரொம்ப பிடிக்கும். காட்டுக்கீரை நல்லா இருக்கும், ரொம்ப பிடிக்கும். இப்போவே சத்யா கொஞ்சம் பெருசாலாட்ருக்கு. சரிம்மா, அங்கே போய் வீடியோ எடுக்கலாம். கீரை பறிக்கிறத டீ குடிச்சு வாங்க. என்னது குருவி கூட கீழே விழுந்துருச்சா? மேலே நிறைய இருக்கு, பாவம் ஒன்று விழுந்துருச்சு கீழே. அது இன்னைக்கு காத்தடிக்க நிறையா விழுந்துரும். அழகா இருக்குல்ல? நமக்கு கூட இந்த மாதிரிலாம் கட்ட தெரியாது. சரி, அடுத்து நம்ம கீரை பறிக்க போகிறாங்க. தென்னை மரத்தில் பனை மரத்தில் கூடு கட்டி உட்காந்துருக்கோம். அப்போ வந்து இந்த மங்கி வந்து கீழே உட்காந்துட்டு, ஆஹா எப்படி மழையில நனையாது இருக்கிறேன் இந்த குருவி சொல்லுச்சாமா, மழையில் நனையிற பாரு சிரிச்சுதான். சிரிச்சதுக்கு நாங்கெல்லாம் பாரு கூடு கட்டி எவ்வளோ நல்லா உட்காந்துட்டு எங்கள் கூட்டில் இப்படி மழையிற நிலையே சிரிச்சுதான். அந்த மங்கி மறுநாள் என்ன பண்ணிச்சோமோ அந்த கூட்டெல்லாம் பிரித்து போட்டுவாங்க. ஐயோ, குரங்க புத்தியே காட்டுது இல்லை? அம்மா வந்து கீரை பறிக்க போகிறாங்க. வாங்க அங்கே போய் பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், கீரை பறிக்க வந்துட்டாங்க. வாங்க காட்டுறேன் பாருங்க. இருக்காமா? பொறிச்சிட்டு இருக்கிறோம். பெரியம்மாவும் பறிக்கிறாங்க, அம்மாவும் பறிக்கிறாங்க. அப்படியே இங்கேருந்து இங்கே ஆரம்பித்து இப்போ அங்கே போயிருக்காங்க. இன்னும் அவ்வளோ தூரம் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏம்மா லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறீங்களா? அது இப்போ தானே இது பண்ணியிருக்குறோம். அப்படியே மொல்ல நவுறாங்க. அடிக்காத சுத்து பாப்பா, அடிக்காத. இங்கே கீரை இருக்காமா? சரி, அப்படியே பாட்டு பாடிட்டே போறீங்க. ஏதோ பாடு, சத்தமா பாடுமா. தெரியாதா? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டான். காடு வளைஞ்ச மச்சான் எனக்கு கைங்காலம் தான் ஆரம்பிச்சோம். காடு வளையிட்டு போனால் நமக்கு காலம் இருக்குது பின்ன. பாடுமா. இது பாட்டா? எல்லாரும் பார்ப்பாங்க. பாட்டா என்ன மறுபடியும் பாட சொல்லுவாங்க. அந்த ஆட்டா பாடு நல்லா இருக்குன்னு இருக்குது. எங்க நான் அந்த பையனை வச்சுட்டு இதெல்லாம் பறிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை. அப்பங்கிட்ட கொடுத்துட்டு பறிக்கணும். 2 பருப்பு போட்டு கடந்து உட்கார சொல்லிட்டு அவங்க அப்பாவே இப்படி பறிச்சின்னா ஒரு நேரம் பருப்பு போட்டு கடந்தீங்கன்னா ஒரு நேரம் ஓடி போய் நல்லா இருக்கு. ஆனால் இந்த தண்ணி நிறைய அடுத்த வாட்டி வந்து நான் வாங்கிட்டு போகிறேன். தண்ணி ஊற்றினா அந்த இடமெல்லாம் நல்லா முளைச்சி நிறைய இருக்குது. எல்லாமே நிறையா இருக்குது. எடுத்துகிட்டு போய் ஊத்துக்குள்ளே சந்தைக்கு தான் கொடுங்க. ஏம்மா கட்டி கொடுத்துருக்கு கீரை கட்டு.